நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். இனிவரும் காலம் உங்களுக்கு செல்வமும், மன நிம்மதியும் ஏற்பட கூடட்டும். நல்ல உடல் ஆரோக்கியமும் ஏற்பட கூடட்டுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். எப்பொழுதும் செல்வத்துடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை புகழ் மீடியா சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். 15/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 1 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் 6:30 மற்றும் 7:30 மாலை. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 9:45 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:55 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசினியர்கள். இன்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருக்க பாருங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் இறைவன் அருளால் நல்லது நடக்குங்க. மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை நீங்க யோகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. துணிச்சலுடன் இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பணவரவு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது கவனம் இருக்கட்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்படக்கூடும். இன்று நீங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. சுய மரியாதை கூடும். குடும்பத்தில் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பெண்களுக்கென்று நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டுங்க. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். அது மட்டும் இல்லைங்க, இன்று தை மாதம் 1ஆம் தேதி என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறப்பு. கண்டிப்பாக அதனை மேற்கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று பார்த்து பக்குவமாக எதிலும் செயல்படுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். இன்பங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கக்கூடும். நிர்வாக திறமை என்று பழிச்சிடுங்க. காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பரணி, தயவு செய்து சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். இந்த பண்டிகை தினத்தை கொஞ்சம் பொறுமையாகவே கொண்டாடுங்கள். அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டு கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. முடிஞ்ச அளவு எதை யோசித்து செய்வது மிக சிறப்பு. கிருத்திகை, நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நடப்பவைகள் அனைத்தும் நல்லவையாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்பட கொடுங்க. முடிஞ்சளவு இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. ரிஷபம் ராசினியர்கள். ரிஷப ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நீங்க எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக குடும்பத்துடன் பண்டிகையை கொண்டாடுங்கள். இன்று சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தொழில் மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படும். மறைமுக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
சமூக நல கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வருமானம் அதிகரிக்க சிறந்து பாடுபடுவீர்கள். கிடைக்கின்ற விஷயங்கள்ல நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். இந்த பண்டிகை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழுங்கள். என்று பெண்கள் குடும்பத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். சுலபமாக பணிகளையும் மேற்கொள்ள முடியுங்க. பெண்கள் இன்று திருப்திகரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். இறுதியில வெற்றியும் கொடுக்கும். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். என்று பண்டிகை தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி மகிழுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ரோகிணி. எதை செய்வதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியமாக இதிலும் ஈடுபடுவது நல்லது. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இடையே நல்ல பேர் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடுங்க. காரியங்களை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து வருவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு வரக்கூடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் இன்று நீங்க குடும்பத்துடன் இந்த பண்டிகை தினத்தை கொண்டாடி மகிழுங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். பணத் தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பண வரவு பல வழிகளில் வரக்கூடுங்க. அதே நேரத்தில் செலவும் வரக்கூடும். வாக்கு வன்மையால் புகழ் கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். புதிய நபர்களை நம்பி எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது மிக நல்லது. அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடிக்க வேண்டியிருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் சுலபமாக ஜெயிக்க கொடுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சில முடிவுகளை நீங்க தன்னிச்சையாக எடுப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இந்த பண்டிகை தினத்தை கொண்டாடி மகிழுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதே நடைபெறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அப்படியே அருகில் உள்ள குரு பகவான் கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டுவிட்டு வருவது மிக சிறப்பு. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காதுங்க. அதிவேகத்தில் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும்.
புதிய நபரை நம்பி எதையும் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாக்கு வன்மையால் புகழ் கொடுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவாதிரை எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அதே நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வாக்கு வன்மையால் புகழ் கொடுங்க. கவனமாக இதிலும் ஈடுபட வேண்டும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படுங்க. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். புனர்பூசம் இன்று நீங்க உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கியிருக்கும். கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை புத்தாண்டு தின நாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். இனிவரும் காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய பெறட்டும். இந்த நல்ல நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக நடைபெறுங்க. ஆச்சரியப்படும் வகையில் கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மன மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. உடைய செயல்களை மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடும். புதிய நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிற்றின்பம் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். புதியதொரு உற்சாகம் ஏற்படக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் நிலையான வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. இந்த பண்டிகை தினம் மகிழ்ச்சியை கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு சென்று குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். காரியங்களை இன்று சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூட்டும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிலும் சுறுசுறுப்பு ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. இன்று இந்த பண்டிகை தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பூசம் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று வலிமையாக காணப்படக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் யதார்த்தமாக பேசி பழகுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று மதிப்பு மரியாதை கொடுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லும் நான் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். சிம்மம் ராசினியர்கள் என்றும் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் பெறும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வழியை நீங்க கண்டுபிடிப்பீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். சிம்மம் ராசினியர்கள் அனைவருக்கும் தை புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக வழி பிறக்குங்க. பயப்பட வேண்டாம். சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுங்கள். உடல் ஆரோக்கியமும் செல்வமும் கண்டிப்பாக சேரும். இன்று பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. எதிர்பார்த்த முன்னேற்றமும் வரக்கூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் திடீர் மகிழ்ச்சி போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படக்கூடும். உறவினர்கள் சுமூகமுடன்
காணப்படுவார்கள். எல்லா வித நன்மையும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். பெண்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அப்படியே சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கும் சென்று வர பாருங்கள். எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நிதி நிலைமையும் சீர்பட கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் எதிலும் சந்தோஷம் உண்டாகும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண வரவும் சீராக வரக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாக திறமை பழிச்சிடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடும். இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திரம் இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலை மறந்தும் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாகருக்கு கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக வழி பிறக்கட்டும். செல்வம் சேரட்டும். உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் போலவே நல்லபடியாக இருக்கட்டும். சில இடங்களில் மட்டும் பார்த்து பேசுங்கள். யாருக்கும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் குழப்பம் இருந்தாலும் சரியாகுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இறைவன் வழிபாட்டால் கண்டிப்பாக அக்கறை ஏற்படக்கூடும். கூடுதல் வருமானம் வரக்கூடுங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். கன்னி ராசினியர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபமும் இருமடங்காக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியக்க கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். வாழ்க்கை துணையினால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். சகோதர வழியில் வேண்டிய உதவிகள் கிடைக்குங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டாலும் சாதகமாக செய்து முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். காதலை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். பயம் வேண்டாம். இந்த பண்டிகை தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். மாணவர்கள் படிப்பிலும் அக்கறை கொள்ளுங்கள். பண்டிகை தினத்திலும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். குடும்பத்திலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எல்லா விதத்திலும் நன்மையும் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இந்த கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க கூடுதல் பண வரவை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள்.
மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். அஸ்தம், இன்று செய்தொழில் லாபம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. சித்திரை, இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் கூட கண்டிப்பாக விலகி செல்லுங்க. என்று நீங்க எதையும் பேசி தீர்த்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வழி பிறக்கட்டும். செல்வம் சேரட்டும். உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் போலவே சீராக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கட்டுங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகள் என்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். மனமும் தைரியமாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இடம் பொருள் பார்த்து பேசுவது மிக நல்லது. முக்கிய முடிவுல நீங்க தெளிவாக எடுக்க முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு பிறக்க கொடுங்க. தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உள்ள மகிழும் செய்தி ஒன்று கண்டிப்பாக வரக்கூடும். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இடம் பூமியை பார்த்து வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதன் மூலம் வருமானமும் பெறுகின்றது. வாழ்க்கை துணையுடன் விவாதம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியிருக்குங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் உங்களுக்கு நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. என்று மாணவர்கள் பண்டிகை தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. தர்ம சிந்தனை என்று ஏற்படக்கூடும். உறவினர் வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீடு பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். தன வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். சுவாதி, முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பெண் வழி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று உறவினர் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம், அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். பரிபூர்ணமான விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியத்தோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும். செல்வாக்கு கூடட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். என்று நீங்க உற்சாகமாகத்தான் காணப்படுவீர்கள். யாரையும் எடுத்தறிந்து மட்டும் பேசிவிட வேண்டாம். குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தனவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் என்று வரக்கூடும். வருமானங்களை இன்று உயர்த்திக் கொள்வதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினால் கூதுகளும் காணும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று இந்த பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். புதிய முயற்சிகளை வெற்றி கிட்டுங்க. தக்க சமயத்தில் பிறருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பலருடைய அன்பையும் கண்டிப்பாக பெறுவீர்கள்.
பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. கண்டிப்பாக நல்ல விதமாக நடைபெறக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வியாபார நிமித்தமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பயன் தராத முயற்சிகளை கைவிடுவது நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த பணியை முடிப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவர் செய்கை கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கவனமாக எதிலும் செயல்பட வேண்டும். குடும்பம் தொடர்பான காரியங்களை பொறுப்புடன் செய்து வருவீர்கள். அடுத்தவரை நம்பி எதையும் விடாமல் நேரடியாக செய்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் இன்று விடாபிடியாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். இந்த பண்டிகையை நீங்க அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். கல்வியில் சாதிக்க வேண்டும். குடும்பத்தில் நன்கு செயல்பட வேண்டும். இந்த பண்டிகையும் நீங்க மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். என்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அப்படியே சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கூடும். தைரியத்தோடு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. கூடுதல் பண வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை என்று ஏற்படக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வது மிக சிறப்பு. அனுஷம் என்று காரியங்கள் சூடு பிடிக்குங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சுலபமாக பணியில மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்பு கண்டிப்பாக கொடுங்க. என்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கேட்டை நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். செல்வ சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பாடு கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் கூட அக்கறை கொள்வீர்கள். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூட்டும். இந்த நாள் பெரும் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தன வரவை கூட மேம்படுத்திக் கொள்வீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைப்பீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பிரச்சனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி கண்டு பெருமைப்படுவீர்கள். வீட்டில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளி வட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. சிறப்பாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மதில் மேல் இருந்த பூனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். என்று புதிய காரியங்களில் ஈடுபடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். செயல்களில் நீங்க நிதானமாக ஈடுபடுவது நல்லது. உத்தியோகத்தில் உயர்வு பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது வெற்றியை கொடுக்கும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் அதனால் வீண் சொல் உண்டாகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். இந்த பண்டிகை தினத்தை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பெண்கள் என்று வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. காதலில் விட்டு கொடுப்பது மிக நல்லது. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்க.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று தொட்ட குறை விட்ட குறை. எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பையும் கொடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் சொல்ல முடியுங்க. போராடும் என்று எதிலும் சந்தோஷம் உண்டாகும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும்னாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். உத்திராடம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஏனோதரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு இன்று கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்குங்க. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாக இருக்கக்கூடும். என்று செயல்பாடுகள் மட்டும் வேகம் இருக்கும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட உங்களுக்கு விவேகமும் முக்கியம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்குங்க. பெண்கள் இன்று பணி சுமை ஏற்படக்கூடும். இந்த பண்டிகை தினத்தை நீங்கள் தான் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். அது மட்டுமில்லை, பெண்கள் இன்று கடன் பிரச்சனை கூட முடிவு கட்டுவீர்கள். அதே போல் பொதுவாகவே மகரம் ராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். வீட்டு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டாக கூடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. என்று நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றாற் போல நல்லதாகவே எல்லாம் நடைபெறக்கூடும். என்று காதல் போன்ற விஷயங்களை மட்டும்தான் பொறுமை காக்க வேண்டும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையில கவனம் செல்லும். அக்கம் பக்கத்தை நல்ல பேர் எடுக்க கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். சில விஷயங்களை பேசும்பொழுது கவனம் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் நெருக்கமாக காணப்படுவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செல்வ சேர்க்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பார்த்து பக்குவமாக பேசினால் எந்த நாள் இனிமையான நாளாக இருக்கக்கூடும். திருவோணம். நிதி நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சமாளித்துத்தான் இன்னும் முன்னேற வேண்டியிருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம். மனம் போல் வாழ்க்கை. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. கூடுதல் பண வரவு கிடைக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை முயற்சிக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இந்த விருப்பங்கள் திருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். கும்பம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் சேரட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும், கவலைப்பட வேண்டாம். என்று நீங்க உற்சாகமாக காணப்படுவீர்கள்.
செய்ய நினைத்த பணியை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக்க கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்குங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகளில் கூட வெற்றி இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் நிறைவேற்ற முடியும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்கும். இனிமையாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அரசு வழி சலுகை எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று நிர்பந்தத்தின் பேரில் மனசுக்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் மனக்கவலையும் கொஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக வருங்க. பெண்கள் இன்று பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வரக்கூடிய வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த பண்டிகை தினமும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. அமைதியுடன் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். விளையாடும் பொழுது கூட கவனமாக விளையாடுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு சென்று குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. கூடுதல் பணவரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்ட கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். சதயம். இந்த முக அழகு கண்டிப்பாக கொடுங்க. காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகபித்த வரவேற்பை பெறுவீர்கள். சந்தோஷமான மனு பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பரபரப்பு கொள்ள வேண்டாம். போராட்டாத்தி. இன்று இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். இந்த பண்டிகை தினத்தை அற்புதமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மீனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை கூடட்டும். என்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடக்குங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். வேக வேகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டினால் கூதுகளும் பிறக்க கொடுங்க. சுப செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். சுற்றி இருப்பவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களை வெற்றி இருக்குங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படுங்க. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பெண்ணு சரியாக கூட்டும். உங்கள் பேச்சை சரியாக புரிந்து கொள்ளாமல் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் இன்று நீங்க அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. காரியங்களை வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் உண்டாக கூட்டும். இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று டெக்னாலஜி போன்ற துறைகளில் ஆர்வம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. தைரியத்தோடு செயல்படுவீர்கள். விவசாய துறையில் உள்ளவருக்கு கொள்முதல் பொருட்கள் விற்பனையாக கூடும். இன்று நல்லதொரு விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கோபத்தை மட்டும்தான் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. இந்த பண்டிகை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.